தையிட்டி தொடர்பாக தையிட்டியில் எமது அரசாங்கத்தால் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு ஒப்படைப்பதற்கான நில அளவை ஒன்று நடைபெறுவதற்கான ஒரு குழு 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவை நியமித்து அதன் அறிக்கையின் அடிப்படை சென்ற வாரம் பிரதேசத்துக்கு வந்து தையிட்டு பிரதேசத்தில் அளவை செய்வதற்காக வந்திருந்தார்கள். ஆனாலும் அந்த குழு மீளவும் கூடி மக்களுடைய காணிகளை அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களை தெரிவித்து நம்பிக்கை நிமித்தமாக மீள அளப்பதற்கு தீர்மானம். அன்றைய தினம் அதற்கு அந்த விகாரையின் ஊடாக ஒரு வீதி ஒன்று பவானி வீதி என்று இருக்கின்றது. அந்த வீதியை அளவு செய்து அந்த குழு போயிருக்கிறது. அதற்கு அமைய எமது அரசாங்கம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், இந்த விகாரை ஆனது எமது அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட விடயமில்லை. முன்னே ஆட்சியாளர்களால் இந்த விகாரை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களுடைய காணிகளையும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் அதை இனங்கன்று அந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்து இன்று வெற்றி தருவாயின் நிலையில் இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகளை அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்துகின்றனர். அது ஊடகத்திலும் வந்திருந்தது, ஊடகவியலாளரும் அன்று வந்திருந்தார்கள். அந்த வகையில் தென்பகுதியில் இருக்கும் இனவாத அரசியல்வாதிகளுக்கு இரத்தத்தை அவர்கள் மீளவும் அவர்களை இயங்கு நிலைக்கு கொண்டு வருவதற்கு இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுமாக தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகள் அதை வைத்து அரசியல் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை இங்கிருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள் ஏற்படுத்துகின்றார்கள். ஒரு சந்தேகமாக இருக்கிறது. விகாரையை சூழ உள்ள காணிகளை நில அளவை செய்து மக்களிடம் ஒப்படைப்பதற்கு தான் நாங்கள் தீர்மானிக்கின்றோம். எந்த வகையிலுமே நாங்கள் சுயரிக்கின் நோக்கத்துடன் அந்த செயற்பாடை செய்யவில்லை. சுயரிக்கின் நோக்கத்தில் செய்வோமானால் மக்கள் எம்மீது இருந்த நம்பிக்கையை செயலிழக்கும். அந்த வகையில் நாங்கள் ஒன்றை கூறுவோம், இந்த நிலங்கள் அனைத்துமே மக்களிடம் ஒப்படைப்பதற்கான அன்றைய தினம் தோல்வி கண்டிருக்கிறது. ஆனாலும் அதில் ஒரு சில காணி உரிமையாளர்கள் எங்களுடன் கதைத்து நிற்கிறார்கள், KKS பிரதேச அமைப்பாளருடன் கதைத்திருக்கிறார்கள். மீளவும் இதை எவ்வாறாவது அவருடன் இனங்கண்டு எதிர்வருங்காலத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று மக்களுக்கு கூறுகிறோம். அது தமிழ் மக்கள் நன்றாக உணர்வார்கள். வெகு விரைவில் இதற்கான ஒரு தீர்வு திட்டத்தை மக்களுக்கு கொடுப்போம். அதே நேரம் இந்த பவானி வீதியையும் அளந்திருக்கின்றபடியால் அந்த குழு கொழும்பில் கூடி திரும்பவும் அதற்குழு கூடி அந்த பாதையை துரிதமாக விடுவிப்பதற்கான நடவடிக்கையை எதிர்வருங்காலத்தில் எடுக்கின்றோம். முதல் ஒரு லெட்டரில் இவர் சைன் வைக்க இல்லை, எல்லாரும் வைக்கணும். எங்களுக்கு தெரிகிறது, ஒரு அமைச்சின் ஒரு பிரதேச செயலகத்தின் ஒரு லெட்டர் பேட்டில் அனைத்து அமைச்சுக்களின் அதிகாரிகளும் ஒரு பிரதேச செயலகத்தின் கீழ் சைன் வைப்பது ஒரு கடினமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அது அரச உத்தியோகத்தர்கள் சார்ந்த விஷயம். அரசாங்கம் என்ற வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த காணிகளை சுயரிக்கும் நோக்கத்துடன் இந்த செயற்பாடை செய்யவில்லை. நாங்கள் ஆட்சி அமைத்த உடனே இந்த பிரதேசத்துக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற சுற்று வட்டாரங்களை நானும் சென்று அவதானித்து ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கும் போது எங்களுக்கு தெரியும், இது எங்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. எங்களது ஜனாதிபதியரும் ஆணித்தனமாக கூறுகிறார், மக்களுடைய காணியில் கையளிக்க வேண்டும் என்று ஜனாதிபதிகள் வரும்போது அதை ஆணித்தனமாக கூறுகிறார். மத நல்லிணக்கங்களை பேண வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்ததாக இந்த விகாரையை வைத்து அரசியல் செய்கின்றார்கள். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, இது உருவாக்கப்பட்டிருக்கிறது விகாரை. மீதமுள்ள ஏனைய காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆணித்தனமாக இருக்கின்றோம். மக்களுடைய காணிகளை அதற்கான செயற்பாடு தான் முதற்கடம் நடைபெற்றிருக்கிறது. முதல் வரும்போது பௌத்த பிக்குனூடாக எழுத்து மூலமாக பூரணமாக எடுக்கவில்லை என்று தாமதப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் கொழும்பிலிருந்தும் குழு வரவில்லை என்று. பிறகு மீள எல்லா குழுவும் வந்து அளக்கும் போது காணி உரிமையாளர்களுக்கு சந்தேக உணர்வு ஏற்பட்டு வருகிறது. எதிர்வருங்காலத்தில் ஒரு சில காணி உரிமையாளர்கள் எங்களுடன் கதைத்திருக்கிறார்கள். அதை காட்டும் பட்சத்தில் எதிர்காலத்தில் அந்த குழுக்கு அவர்களை நியமிக்க முடியுமா? காணி உரிமையாளர்களை அடுத்த கூட்டங்களை கூப்பிட்டு ஒரு சிலரை கூப்பிட்டு அவருடன் கருத்துக்களை பெற்று இந்த காணி அளப்பந்து மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆணித்தனமாக நான் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறேன். ஆணித்தனமாக கூறுகிறேன், அளந்த வீதியை துரிதமாக பவானி வீதியை துரிதமாக விடுவிப்பதற்கு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் அதை தெரிந்து கொண்ட அரசியல்வாதிகள் வலுக்கட்டாயமாக நுழைந்து நாங்கள் பாதைகளை விடுவிக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். அது
தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு, தோல்வி கண்ட அரசியல்வாதிகளுக்கு, மஹிந்த போன்ற அரசியல்வாதிகளுக்கு அரசியல் செய்வதற்கான ஒரு களத்தை அமைத்து கொடுப்பதற்கான நடவடிக்கையைத்தான் இவர்கள் செய்கிறார்களே ஒழிய மக்களை இனவாதத்திலிருந்து மீட்டு புதியதொரு கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு நினைக்கவில்லை. இனவாதத்தினூடாக வாக்கு வங்கிகளை பெறலாம் என்று நினைக்கிறார்கள். எங்களுக்கு தெரிகிறது சட்டம் சமனாக செயற்பட வேண்டும். அந்த நிலையில் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கிறோம். போலீஸிலும் யாரும் செல்லலாம், நாங்களும் செல்லலாம், நீங்களும் செல்லலாம். ஆனால் நியாயம் ஒன்று பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அந்த பிரதேச வாழ் மக்களுக்கும் அந்த காணி உரிமையாளருக்கு. அதற்கான பூரணமான ஆதரவை பெற்றுக் கொடுப்போம். அதே நேரம் இப்பிரதேசத்தில் இருக்கும் காணிகளையும் மக்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், போலீசார்கள் என்றது பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுகின்றார்கள். முன்னைய காலத்தில் போலீசார்கள் எவ்வாறு தையிட்டியில் செயற்பட்டார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். முன்னைய ஆட்சி காலத்தில் போலீசார்கள் தையிட்டியில் எவ்வாறு இருந்தார்கள், இராணுவத்தில் வந்திருந்தார்கள் போராட்டத்தின் போது. ஆனால் இன்று இருக்கும் போலீசார்கள் இவ்வாறு செயற்படுகிறார்கள். ஏனென்றால் ஒரு கைகலப்பு ஏற்படக்கூடாது. உண்மையாகவே அந்த போராட்டத்தின் ஊடாக ஒரு இனவாதம் மீண்டும் தலிதுவக்கூடாது. அந்த வகையில் நாங்கள் சுமூகமாக கையாள்கிறோம். ஒரு சில சின்ன சின்ன அசம்பாவிதங்கள், ஆனால் போலீசார்களால் வலுக்கட்டாயமாக அங்கே போராடுபவர்களுக்கு எந்த வகையிலுமே அவர்களை அச்சுறுத்தும் விதத்தில் செயற்படவில்லை. அப்படி அச்சுறுத்தும் பட்சத்தில் செயற்படுமானால் அதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். இனவாதத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள். இனவாதத்தினூடாகத்தான் அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். அது தமிழ், சிங்களம், முஸ்லீம் என்று. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் இனவாதம் நாட்டின் முன்னேற்றத்துக்கு வழியமைக்காது. இன்று இனவாதத்தை ஒதுக்கிவிட்டு மக்கள் எல்லோரும் அணிதிருக்கிறார்கள். படிப்படியாக இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வோம் என்று கூறுகிறோம். இராணுவத்தின் அளவு திட்டங்கள் இருக்கின்றன, அந்த பொறுமுறைகள் நடைபெற்றது. இது அந்த பேசு பொருளாக இருக்கின்ற படியால் அதனை இத்தனை ஏக்கர் காணிவிட போகிறோம் என்று முன்கூட்டியே சொல்வார்கள் அந்த நிலையாளர். அப்போ இது மதத்தால், மதங்கள் அன்றைய ஆட்சி காலத்தால் இது இந்த தையிட்டியை சூழ உள்ள காணிகளையும் அமைத்து கொண்டு பாரியளவில் விகாரையும் ஒரு சிறிய விகாரையும் அமைத்து நிலம் பாரியளவில் இருக்கின்றன. அது மக்களுடைய போராடுகிறார். மக்களுடைய நிலத்தை விடுவிப்பதற்கான ஒரு குழு நீதி அமைச்சு கொன்ற எங்கள் அமைச்சு, கடத்தொழில் அமைச்சர்கள், ஒத்துசதன அமைச்சர் எல்லாரையும் உள்ளடக்கிய குழு, நில அளவியாளர் குழுவை அமைத்து கொண்டு தான் இந்த குழுவை நியமித்தோம். அந்த குழுவில் நிலத்தை அலைந்து கையளிப்பதற்கு எந்த வகையிலும் சுயரிக்கும் நோக்கத்தில் நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்யவில்லை என்று தமிழ் மக்களுக்கு கூறுகிறோம். பிரதேச சபை தங்களுடைய வீதியை விடுவிக்க கூடுவது இந்த வரையில இனவாதம் என்று சொல்லி நாங்கள் அந்த இனவாதம் என்று நாங்கள் அதை கூறவில்லை. இந்த குழு இதுவரை காலமும் இதனை எடுக்காமல் இன்று நாங்கள் அந்த முற்றுப்பெறுகின்ற நிலைக்கு வந்த நிலையில் இந்த தீர்வை வலுக்கட்டாயமாக செய்து தென்பகுதியில் இருக்கும் தோல்வி கொண்ட அரசியல்வாதிக்கு அரசியல் அமைப்பதற்காகத்தான் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதைத்தான் இது கூறுகிறோம். பிரதேச வீதிகளை விடுவதற்கு நாங்கள் இனவாதமாக நாங்கள் அதை கருதவில்லை. தென்பகுதியில் இருக்கும் தோல்வி கண்ட அரசியல்வாதிகளுக்கு ஒரு கருத்தியல் ரீதியான கருத்தை இடம் கொடுக்கின்றார்கள். இதை முன்கூட்டியே செய்திருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் ஆட்சிக்கு வர முதல் செய்திருந்தால் வேறு பிரச்சனை இல்லை. இன்று இந்த செயற்பாட்டை எடுப்பது ஒரு நிலத்தை அளந்து சென்றிருக்கிறோம். நாங்கள் விடுவிக்க போன்றோம். அதனூடாக அவர்கள் இதில் தொப்பியல்ல தாங்கள் தான் செய்தது மாதிரி ஒரு பெரிய ஒரு கீரோசனமாக காட்டுவதற்கான ஒரு செயற்பாட்டை செய்கின்றார்கள். அது மக்களுக்கு தெரிகின்றது. நாங்கள் ஒன்று கூறுவோம், பிரதேச வீதிகளை விடுவிப்பதற்கு நாங்கள் இனவாதமாக பார்க்கவில்லை. கூட்டங்களுக்கு தங்களை அழைக்கிறீர்கள் என்று சொல்லியும், அதே நேரம் சரி கூட்டத்துக்கு அழைக்க அப்படின்னும் அந்த கூட்டத்தில் நடைபெற்ற விடயங்களை, தீர்மானிக்கப்பட்ட விடயங்கள் தங்களுக்கு தெரிவிக்கப்படுவது இல்லைன்னு, கூட்ட அறிக்கைகளை கூட தங்களை தருவதில்லை என்று சொல்லி காணி உரிமையாளர்கள் குற்றஞ்சாடிகள் தொடர்ச்சியாக குற்றஞ்சாடிகள். ஏன்னா 3 கூட்டங்களுக்கு மேல யாராதிபதி அழைத்து செல்கிறவர்கள் காணி உரிமையாளர்களை அழைத்து செல்கிறார்கள் இல்லை, அழைப்பு விடுக்கிறார்கள் இல்லை என்று. இனி வருங்காலங்களையாவது அவர்களுடைய பிரதிநிதிகளாவது இந்த கூட்டங்களுக்கு உள்வாங்கிக் கொள்வதா அல்லது அவர்களுக்கு அட்லீஸ்ட் 2 வருஷம் கூட்ட அறிக்கையை கையளிக்கிறதுக்கான நடவடிக்கையாக ஒரு தினம் நாங்கள் இது தொடர்பாக சூமில முதல் கட்டமாக கலந்தாலோசித்தோம் உரிமையாளர்கள். அதன் பிறகு நீதி அமைச்சரான ஒரு சுயாதீன ஆலைக்குடி இது தொடர்பான ஒரு அறிக்கையை அவர்களாக தயாரித்திருந்தார்கள். பிக்குகளையும் கூப்பிடவில்லை, சுயாதீனமாக பரிசோதித்து ஒரு அறிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார். அதன் பிறகுதான் அந்த குழுவை நியமித்து அவர்களுடன் வர வைத்து இந்த கூட்டறிக்கை நடைபெற்றிருக்கிறது. இதே நேரம் ஒரு தரம் காணி உரிமையாளர்களுடன் பாராளுமன்றத்தில் சூமினூடாக வழியினூடாக கலந்தாலோசிக்கப்பட்டது. எதிர்வருங்காலத்தில் ஒரு காணி உரிமையாளர்கள் உள்வாங்குவதற்கும் அவருடன் கலந்தாலோசிப்பதற்குமான நடவடிக்கை எடுப்பதற்கு நான் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு இருக்கின்றேன்.